எந்த கட்டிங்கும் இல்லைங்க, எந்த ஸ்டிச்சிங்கும் இல்லை, தையல் மிஷின் தேவையில்லை. ஒரு ஊசி நூல் மட்டும் வேணும், இல்லைன்னா கம், அவ்வளோதாங்க. யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க டிஷர்ட் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்குங்க. இனி இந்த துணியெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த துணியெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி டிஷர்ட்டோட கைகளையும் மேல் பக்கம் கொண்டு வந்து இந்த நாட்டை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போது நல்லா இதை இழுத்து விட்டுடுங்க. 2 சைடும் கையில் வச்சு இழுத்து விட்டிங்கன்னா அழகாக ஒரு டிசைன் வந்து கீழே கிடைக்கும். உள்ள அந்த துணியை வந்து அப்படியே ஒரு ரவுண்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். வீட்டில் இருக்க எல்லா பழைய துணியும் அடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ரிங் மாதிரி ஒரு ஷேப்பில் அடுக்கிட்டு பண்ணிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதை தான் காமிச்சிருக்கேன். மேலே ஒரு பழைய டவல் இருந்தது, அதையும் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். டிஷர்ட்டோட கீழே எட்ஜஸ் வந்து மடித்து தைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு 2 தையல் மட்டும் எடுக்கிறேன். பின்னில் வந்து ஒரு த்ரெட்டை வச்சு நாட் பண்ணி ஃபுல்லாக நாடாக கோக்குற மாதிரி கோத்துட்டு வரேன். போட்ட மாதிரி நோ கட்டிங் நோ ஸ்டிச்சிங். ஒரே ஒரு டிஷர்ட், பழைய துணி, தூக்கி போடக்கூடிய பழைய துணி, அவ்வளோதாங்க. வீட்டுக்கு வேணுங்கிற குஷின் அழகாக நம்ம வீட்டில் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஓட்டையில் நான் ஒரு த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான த்ரெட். நாடா வேணால் நாடா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து விடுங்க, ஒரு ரவுண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து ஒரு அழகாக ஒரு பூ மாதிரி அங்கே கிடச்சிருக்கு. அதுதாங்க அங்கே வேணும் நமக்கு. அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் நல்லா இழுத்து 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 நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாட் போட்டுருங்க. அந்த ஓட்டை கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இருக்கிறவங்க வீட்டிலலாம் நிறையா மேட்சிங் கலர்ஸ் வச்சுருப்போம். துணி தைச்சது போக மீதி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்ச துணி தான் அது. அந்த துணி கூட ஒரு டிஷர்ட்டோட பிட் எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணி அந்த துணியில் மறுபடியும் ரவுண்டு பண்ணி அடியில் ஒரு கயிறு வச்சு கட்டிக்கிறேங்க. நல்லா டைட்டாக போட்டுருங்க. டைட்டாக போட்டதுக்கப்புறம் அந்த டேல் பகுதி இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே விட்டுடுங்க. இப்போது ஃபெவிகம் இருக்குங்க, ஃபெவிகம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஊசி நூல் வச்சு அழகாக அந்த ரவுண்டை ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.